இந்தியாவில் புதிய ஓட்டுநர் உரிமம் விதிமுறைகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை பார்க்கலாம். பொதுவாக நாம் ஓட்டுநர் உரிமம் வாங்க வேண்டும் என்றால் RDO அலுவலகத்திற்கு சென்று ஓட்டுநர் சோதனையில் பங்கேற்க வேண்டும். ஆனால் வேறு ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு தற்போது மேற்கொண்டுள்ளது. புதிய விதிகளின்படி RDO அலுவலகங்களுக்கு மாறாக தனியார் நிறுவனங்களுக்கு ஓட்டுநர் சோதனை நடத்தவும் ஓட்டுநர் சான்றிதழ் வழங்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தனியார் பயிற்சி நிறுவனங்களிலேயே இனி ஓட்டுநர் உரிமம் பெறலாம். புதிய விதிகளில் அதிவேகமாக வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். வாகனம் ஓட்டி பிடிபடும் 18 வயது ஆகாத சிறார்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். கூடுதலாக அவர்களின் வாகன பதிவு ரத்து செய்யப்படும். மேலும் அவர்கள் 25 வயது வரை உரிமம் பெற தகுதியற்றவர்களாக இருப்பார்கள்.